ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கனவு மேகம். இன்றைக்கி நம்ம கனவு மேகத்தில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான டேஸ்டியான ஒரு சுவரொட்டி சுக்கா தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த மாதிரி சுவரொட்டி எடுத்து நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து சுவரொட்டியோட இன்றைக்கி கொஞ்சம் ஈரல் பீஸ் கிடச்சிச்சு. ஸோ அதுவுமே வந்து நான் வந்து சேர்த்தே இன்றைக்கி இதோட நான் குக் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துலாம். நல்லா கழுவி எடுத்துகிட்டு குக்கரில் ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்து இதை ஒரு 2 விசிலுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து பச்சையாலாம் சமைக்க முடியாது, கட் பண்ணவும் முடியாது. ஏன்னா அப்படி வைக்கும்போது அந்த பிளட்டெல்லாம் இதாகும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பாத்திரத்தில் கூட ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்து இதை குக் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்துகிட்டு இதை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் போல் ஆற விட்டு அப்படியே இந்த மேலே இருக்கிற அந்த ஜவ்வு மாதிரி இருக்கிற அந்த தொலி எல்லாமே வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதோட வந்து இது சாப்பிட்றப்போ வந்து அவ்வளோவா பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ வந்து இந்த மேலே இருக்கிற எல்லா தொலியையும் நல்லா க்ளீன் பண்ணி பொறுமையாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒன்று எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சுவரொட்டியை கட் பண்ணிவிட்டேன், பக்கத்தில் வந்து ஈரல் அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஓகேங்க, இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை அடுப்பில் வச்சு நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்ல ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்கிறப்போ வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் போல் வந்து கடுகுளுந்து போட்டு அது நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா ஒரு 150 போல் வெங்காயத்தை நல்லா உரித்து கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் போட்டுருங்க, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு இதை நல்லா வணக்கி விடுங்க. பாருங்கள், வந்து இது நல்லா வணங்கி வரட்டும். இந்த வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் தான் வந்து இந்த சுவரொட்டிக்கு நம்ம சேர்த்து செய்யணும். ஏன்னா வந்து பெரிய வெங்காயம் சேர்க்குறப்ப அந்த டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு இதாகாது. ஆனால் சின்ன வெங்காயம் வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா வந்து ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன கட்டவிரல் சைஸ் இஞ்சியையும் இதை நம்ம சதைச்சி இதில் சேர்த்துக்கிற போகிறோம். இடி உரலில் போட்டு சதைச்சி போடுங்க. மிக்சிலலாம் வந்து நீங்கள் வந்து பிளண்ட் பண்ணியெல்லாம் போட வேண்டாம். ஏன்னா இடித்து போடுறப்போ வந்து அதோட ஃப்ளேவரு டேஸ்ட்டு எல்லாம் வந்து ரொம்பவே தூக்கலாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த மணத்தோட. ஓகேங்க, இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு நம்ம நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி நல்லா வணக்கி விட்டுறலாம். நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வருது பாருங்கள். அந்த எண்ணெயோட பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்ந்து ஒரு செம்ம ஸ்மெல்லுங்க. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது, கலராகவும் இருக்குது. அதே டைமில் டேஸ்ட்டு சின்ன வெங்காயம் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா இல்லைன்னா நீங்கள் மட்டன் மசாலா கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வணக்கி விட்டுக்கலாம். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற மாதிரி நல்லா அந்த வணக்கி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுவரொட்டியை அந்த ஈரல் எல்லாத்தையுமே அதில் போட்டு நம்ம அதையும் ஒரு 2 பெரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு இப்போ ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு இதில் நம்ம தண்ணி சேர்த்து அதையுமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். சால்ட்டு சேர்த்துக்கோங்க, தேவைக்கேற்ப சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த குக் பண்ணி வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் அந்த ஃப்ளேவரெல்லாம் நல்லா அந்த சுவரொட்டியோடு மிக்ஸ் ஆகி ரொம்ப டேஸ்டியாக நமக்கு ரெடியாகி கிடைக்கும். மல்லித்தழை எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து 10 நிமிஷம் வெந்துருச்சு பாருங்கள். எல்லாமே அதோடு நல்லா செட் ஆகிருச்சு. மணமும் சூப்பராக இருக்குது. டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து அப்படியே செய்ய முடியாது. சில பேர் எடுத்து அப்படியே செய்வாங்க. அப்படி செய்கிறப்ப பசங்களால் வந்து அதெல்லாம் சாப்பிட முடியாது. ஸோ இந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கடி செஞ்சு கொடுக்க சொல்லியும் உங்களை கேட்பாங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பசங்கன்னு இல்லை, பெரியவங்களாகட்டும் யாருக்குமே இருந்தாலும் இது வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க, செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பரான ரெசிபி இது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. தேங்க்யூ, பாய்.